உலகத்திலே பெரும் மாற்றங்களுக்கான காலகட்டம் என்று சொல்லக்கூடியது. எப்பொழுது இந்த கோயிலின் கொடிமரத்தின் மீது சிகப்பு கலர் கொடிமரம், சிகப்பு என்று சொன்னால் அது செவ்வாயை குறிக்கக்கூடியது, கொடி என்று சொன்னால் மீண்டும் அது கேதுவை குறிக்கக்கூடியது, மக நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது, கழுகு கருடன் என்று சொன்னால் அதுவும் மகம் நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. எப்பொழுது இந்த ஆலயத்தின் மீது 3 முறை கருடன் வட்டமிடுகிறதோ, கொடியை வைத்து கொண்டு வட்டமிடுகிறதோ, அப்பொழுது உலகத்திலே பெரும் மாறுதல்கள் தோன்ற துவங்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார். காலங்கள் செல்கின்றன, எல்லாரும் போகிறாங்க, அடிக்கடி ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு எப்பொழுது துவங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அச்சுதானந்தர் இதற்கும் சொன்னதாக சொல்லுவார்கள். சனீஸ்வரர் எப்பொழுது உத்திரட்டாதியிலிருந்து பூசத்திற்குள் சென்று வருகிறாரோ அது போன்ற காலகட்டத்தில் உலக மாறுதல்கள் துவங்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். சொல்லிய பின் அவர்கள் பரம்பரை அதை அப்படியே காப்பாற்றிட்டு வராங்க. ஏப்ரல் 12, 2025 அன்று சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்னாளிலே அதை போன்ற ஒரு நிகழ்வு தொடங்கிவிட்டது. தொடங்கியதை அந்த கருடன் அறிவித்து விட்டது.